வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக கடந்த 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக மக்களுக்கு, குறிப்பாக தாய்மார்களுக்கு, விவசாயிகளுக்கு, மாணவர்களுக்கு, மீனவர்களுக்கு என்று பலதரப்பட்ட மக்களுக்கும் வாக்குறுதிகளை வாரி வழங்கினார்கள். அந்த வாக்குறுதிகளின் நிலை என்ன? நிறைவேற்றப்பட்டதா அல்லது நீர்த்து போயினவா என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 115 115 தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை இராணுவத்தால் சிறைபிடிக்கப்படுவதும் கொடுமைப்படுத்தப்படுவதும் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதையும் தடுத்து நிறுத்தும் விதமாக இருநாட்டு கடற்கரை எல்லையில் சிக்கல் தீர்க்கும் மையங்கள், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் அமைத்து நம் தமிழக மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை, அவருடைய தொழில் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என்கின்ற அளவிலே தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னீர்களே. மத்திய அரசிடம் அந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், சிக்கல் தீர்க்கும் மையங்கள் அமைப்பது குறித்து உங்களது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பினார்களா என்று மீனவ சமூக மக்கள் கேட்கிறார்கள். அவர்களின் கேள்விக்கு பதில் என்ன? நன்றி, வணக்கம்.